வணக்கம் நண்பர்களே, வெல்கம் பேக் டு another வீடியோ. உங்ககிட்ட கத்துறதும் ஒன்று தான், கத்தாமல் இருக்கிறதும் ஒன்று தான். சமூகத்தை பற்றி உங்களுக்கே அக்கறை இல்லாத போது எனக்கு எதுக்கு அக்கறை இருக்கும்? நான் யார்? எனக்காக பேசுகிறேன், உங்கள் எல்லாத்துக்காக தான் நான் பேசுகிறேன். ஸோ வேஸ்ட்டுன்னு தெரிஞ்சு போச்சு. அதனால் இது இப்போதைக்கு விட்டுருவோம். சமூக கருத்துலேருந்து வெளியே வந்து சுவாரஸ்யமாக ஏதாவது பண்ணுவோம். ஐ எம் கோயிங் டு டேக் அ சேலஞ்ச். What? எப்படின்னா, இந்த நிறைய பேர் இப்போ போட்டிருக்காங்கல்ல 30 days சேலஞ்ச், 60 days சேலஞ்ச், குளிர் சவால், அந்த மாதிரி நிறைய இருக்குல்ல. நம்மளும் அதே மாதிரி ஒரு சேலஞ்ச் எடுக்க போகிறோம். ஆனால் அந்த என்ன சேலஞ்சுங்கிறது வீடியோவோட எண்டில் சொல்கிறேன். அது வரைக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ என்ன மேட்ரு அப்படின்னா, எல்லாத்துக்கும் ஒரு ட்ரீமுங்கிறது ஒன்று இருக்கும். அந்த ட்ரீம் என்னவா வேணா இருக்கலாம், என்ன கருமமான இருக்கலாம். ஆனால் எல்லாத்துக்கும் ஒரு கனவு, ட்ரீமுங்கிறது இருக்கும். அது ஒரு லவ் பண்ணுறவங்களை கல்யாணம் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை எனில் வெளியே எங்கேயாவது ட்ரீம் பிளேசஸ், இல்லை ட்ரீம் திங்ஸ் டு பை, அந்த மாதிரி என்ன வேணாலும் இருக்கலாம். ஆனால் எல்லாத்துக்கும் தேவையானது மணி. மணி எல்லாம் கிடைக்காதம்மா, மணிக்கு நீ வேண்டாம். அந்த மணி அவங்களுக்கு அவங்களால மேக் பண்ண முடியுதா? பிக் கொஸ்டின் மார்க். ஸோ அந்த ட்ரீமை எல்லோரும் ஃபுல்ஃபில் பண்ணுறாங்களா? இப்போ எனக்கு ஒரு கனவு இருக்குது, அந்த கனவை நான் ஃபுல்ஃபில் பண்ணுறேன்னா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. ஏன் இல்லை அப்படின்னா, நான் நிறைய காரணம் சொல்லுவேன். எனக்கு கரெக்டான டைமிங் வரல, கரெக்டான டைம் அமையலை, சுச்சுவேஷன் அமையலை, காசு இல்லை அப்படின்னு நிறைய சொல்லுவேன். பட் நான் ஒன்று எல்லாத்துக்கும் ப்ரூவ் பண்ண போகிறேன். தேர் இஸ் ஆல்வேஸ் அ வே டு கான்க்யூர் யுவர் ட்ரீம். நல்ல வழியும் இருக்குது, கெட்ட வழியும் இருக்குது. ஆனால் நான் ப்ரூவ் பண்ண போகிறது, there is always at least a single good way. ஒரு நல்ல வழியாவது இருக்கும் நம்மளோட ட்ரீமையோ இல்லை காசு சம்பாதிக்கிறதுக்கோ எதுவாக இருந்தாலும். எல்லாமே ரெண்டு கெட்ட வழி நிறையா இருக்குது, ஆனால் நல்ல வழிங்கிறது அட்லீஸ்ட் ஒன்றாவது இருக்கும். ஸோ there will be no excuses for anyone. இந்த சேலஞ்சை முடிக்கும் போது உங்களுக்கே ரெண்டு தெரியும். ஓ பரவாயில்ல, நம்ம தான் நம்மளை குறைச்சி மதிப்பிட்டு இருக்கோம், நம்மளாலேயும் எல்லாமே முடியும் அப்படிங்கிறது. இதெல்லாம் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, எல்லாருக்குமே ஒரு ட்ரீம் பிளேஸ்ன்னு இருக்கும். அது பீச்சாக இருக்கும், இல்லை மவுண்டெயின்ஸாக இருக்கும், யாருக்கு என்ன வேணாலும் இருக்கும். நான் சின்ன வயசுலேருந்து கார்ட்டூன்ஸ் பார்த்து வந்தேன். அந்த கார்ட்டூன்ஸில் ஸ்னோ அது இதுன்னு எனக்கு அந்த பனி பிரதேசத்தை ஐ லவ் தட். எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த பனி பிரதேசங்கள்லாம். அந்த பனி பிரதேசங்களுக்கு போகணும்னு சின்ன வயசுலேருந்து ரொம்ப ஆசை. அதுவும் கரெக்டாக நம்ம அந்த வின்டர் சீசனில் தான் போகணும். அந்த பனி அப்படி இருக்கும், பனியாகவே இருக்கும். ஸோ போன வருஷம் இதே டைமிங் இந்த வின்டரில் காஷ்மீருக்கு போகலான்னு நான் முடிவு பண்ணல. எனக்கு இன்ஸ்டாவில் முடிவு பண்ணிச்சு. இன்ஸ்டாவில் காஷ்மீரோட ரீல்ஸாக வந்துட்டு இருந்துச்சு. சரி போகலாம் அப்படின்னு நினச்சா, ஒரு விஷயம், காசு இல்லை. இன்னொன்று, எனக்கு 18 வயசு ஆகலை. அதனால் நான் சரி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டேன். பட் இந்த வருஷம் எனக்கு 18 வயசு ஆயிடுச்சு. காசு இருக்கான்னு கேட்டீங்கன்னா இல்லை. சேஞ்ச் இல்லைன்றது வேற, காசு இல்லைன்றது வேறயா? காசு இல்லைப்பா. ஸோ சேலஞ்சு அதுதான், காஷ்மீர் போக போகிறோம். Meanwhile, ஸோ இரும்புகிற உனக்கு காஷ்மீர் எதற்கு? அதுவும் நம்ம ஓன் சம்பாதிக்க போகிறோம். எவ்வளோ சம்பாதிக்கணுமோ அதை தூக்கிட்டு போய் காஷ்மீரில் கொட்ட போகிறோம். இதுக்கு பருத்தி மூட்டை பேசாம குடோன்ல இருக்கலாமே. இதுக்கு எப்பா சம்பாதிக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, திஸ் இஸ் ஹவு யூ அச்சீவ் யுவர் ட்ரீம். அது சின்னதாக இருக்கலாம், பெருசாக இருக்கலாம், ஆனால் பண்ணணும்னு நினச்சோன்னா பண்ணிடணும். அதில் நான் ஃபோக்கஸ்டாக இருக்கேன். சேலஞ்ச் என்ன அப்படின்னா, இன்னைக்கு டிசம்பர் 1ஆம் தேதி, டிசம்பர் 2லேருந்து நம்ம சம்பாதிக்க போகிறோம். கிட்டத்தட்ட ஒரு 20 days சம்பாதிச்சு நமக்கு காஷ்மீருக்கு எவ்வளோ ஆகுமோ, கிட்டத்தட்ட ஒரு 15,000லேருந்து 20,000 ஆகும்னு நினைக்கிறேன். அந்த அமௌண்ட்டை சம்பாதிச்சுட்டு நம்ம காஷ்மீர் போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ட்ரிப் போகிறதுக்கு என்ன வேணும்? ஃப்ரெண்ட்ஸ் வேணும். என்கிட்ட ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, ஆகாவளி ஃப்ரெண்ட்ஸோ இல்லை நல்லா இருக்க ஃப்ரெண்ட்ஸோ எவனோ ஒருத்தங்க. ஆனால் எனக்கு இந்த ஃப்ரெண்ட்ஸ் இருக்கானுங்க. அந்த ஃப்ரெண்ட்ஸை வச்சு பிளான் போட்டதுக்கப்புறம் என்ன வேணும்? காசு வேணும். அந்த காசை தான் இப்போ சம்பாதிக்க போகிறோம். நாளையிலேருந்து ஒரு நாளும் வீடியோ வரும். Day 1, Day 2, Day 3ன்னு. அதில் நம்ம எவ்வளோ சம்பாதிக்கிறோம், அதில் நமக்கு எவ்வளோ சேர்த்து வைக்கிறோம், அதை சேர்த்து வச்ச காசில் காஷ்மீர் போகிறோம், காஷ்மீரில் என்னெல்லாம் பண்ணுறோம். காஷ்மீர் முடிச்ச கையோட வீட்டுக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் அடுத்து ஏதாவது நம்ம வேறு ஏதாவது ஊருக்கு போவோம், இல்லை வேறு நாட்டுக்கு போவோம், அதை பார்த்துக்கலாம்.
ஸோ ஃபஸ்ட்டு இந்த சேலஞ்சை வந்து முடிப்போம். ஸோ இப்பவும் சொல்கிறேன், சம்பாதிக்கிறது எப்படி சம்பாதிக்க போகிறோம் அப்படின்னா, நம்ம டிராபிடோ நம்பர் இருக்கார், டிராபிடோவை வச்சு வண்டி ஓட்டியே சம்பாதிக்க போகிறோம். இன்னொன்று, இந்த சேலஞ்சில் நான் முக்கியமாக சொல்லிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, இது எந்த விதத்துலையுமே தப்பான புரிதலை கொண்டு போயிடக்கூடாது. ஏன்னா இந்த ஃபுட் டெலிவரி, இந்த டெலிவரி பார்ட்னர்ஸ் அதெல்லாம் ஒரு லேபர் பேஸ்டு ஜாப். காலேஜ் முடிச்சுட்டு வெளியே வரும்போது உங்களுக்கு ஒரு 13,000 15,000 இல்லை 20,000 ஸ்டார்டிங் சேலரி கிடைக்குது அப்படின்னா, ரேப்பிடோவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அதே 1 மந்த்துக்கு மினிமம் 30,000 பார்க்கலாம். 1 டேக்கு 1,000 போட்டால் கூட 30,000 பார்க்கலாம். ஸோ அந்த ஒரு தப்பான புரிதலில் நீங்கள் யாரும் போயிடாதீங்க. ஏன் அப்படின்னா, அது ஸ்கில் பேஸ்டு ஜாப், இது லேபர் பேஸ்டு ஜாப். ஸ்கில் பேஸ்டுங்கும் போது உங்களுக்கு படிப்படியாக உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் ஆக சம்பாத்தியமும் கெயின் ஆகும். அதே மாதிரி இந்த சைடு பார்த்தீங்கன்னா லேபர் ஜாபில் உங்களுக்கு அமௌண்ட்டுங்கிறது அப்படியே தான் இருக்கும், உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்காது, உங்களுக்கு அவங்களோட ஹெல்த் இஷ்யூஸ் தான் நிறைய வரும். ஸோ இதுலேருந்து நான் சொல்லிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னென்னா, எனக்கு காஷ்மீர் போகணும், இப்போது நான் படிச்சுட்ருக்கேன், வீட்டில் கேட்கக்கூடாது. ஸோ வேறு என்ன வழி? இந்த மாதிரி நிறைய ஜாப்ஸ் இருக்குது. ஆனால் அந்த வேலையும் பெர்மனண்ட்டாக நம்ம பண்ணக்கூடாது. யாராக இருந்தாலும் சரி, நல்லா படிங்க, ஒரு மீடியமாக பயன்படுத்திக்கோங்க. இப்போ எனக்கு காஷ்மீர் போகணுன்னா இதை நான் யூஸ் பண்ணிக்கிறேன், அவ்வளோதான். ஆனால் இதுவே லைஃப் ரெண்ட் இருக்கக்கூடாது. இப்போ நான் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படின்னா, இதுலேருந்து எனக்கு ஒரு அமௌண்ட்டு கிடைக்கிது அப்படின்னா, இதுலேருந்து ஒரு 1 லட்சமோ 2 லட்சமோ சம்பாரிச்சிட்டு அப்புறம் அவ்வளோதான். அதை விட்டுட்டு நான் புதுசாக பிஸ்னஸ் பண்ண போகிறேன், அந்த மாதிரி யோசிச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஏன் அப்படின்னா, இப்போதைக்கு காசை பார்த்த உடனே ரேப்பிடோ நல்லா ஓட்டலாம், இல்லை டெலிவரி பார்ட்னர்ஸ் அந்த மாதிரி நல்லா ஓட்டலாம் அப்படின்னு தோணினாலும், அது போக போக உங்களே 2 ரியலைஸ் பண்ணும். ஏன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் நீங்களும் 2 ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க. ஸ்டார்டிங்கில் நீங்கள் இந்த மாதிரி டெலிவரி பார்ட்னர்ஸ் ஓட்டி அதிகமான சம்பாதித்தியம் கிடைச்சாலும், அவங்களுக்கு கம்மியாக இருந்தாலும், போக படிப்படியாக போக போக அவங்க எங்கேயோ போயிடுவாங்க, நீங்கள் இன்னும் அதே சம்பாதியத்தில் தான் இருப்பீங்க. ஸோ அந்த இதை மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ நாளையிலேருந்து நம்ம சேலஞ்ச் ஆரம்பிக்க போது. See you soon. டாட்டா.